நாம் தமிழர் கட்சியின் சார்பில் செஞ்சி தொகுதியில் வேட்பாளராக போட்டிடுறீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊருக்காரு, என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? என் சொந்த ஊரே செஞ்சி தான். செஞ்சியில் தேவதானப்பேட்டை கிராமம். நான் அரசியலுக்கு வந்தது வந்து 2011 ஏற்கனவே படிக்க போகிற காலத்துலேருந்தே எனக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குது. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போதுலேருந்தே என் கையெழுத்து கூட பார்த்தீங்கன்னா நான் தமிழில் தான் போடுவேன். காலேஜில் எல்லாரும் வந்து இங்கிலீஷில் போட்டால் கூட எங்கள் கையெழுத்து இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்லேயே பார்த்தா கூட தமிழில் தான் இருக்கும். ஸோ அந்த தமிழ் ஆர்வத்தால் வந்து அண்ணனுடைய அரசியல் பிடிச்சி அண்ணன் கூட 2011 பயணப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் பிஎல் படித்தேன். கட்சியில் இருக்கும்போதே பிஎல் படிச்சுட்டு இப்போ வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த தடவை வந்து செஞ்சி தொகுதியில் வழக்கறிஞர் வேட்பாளராக போட்டியிடணும்னு அண்ணன் முடிவு பண்ணதால் என்ன வேட்பாளராக களமிறக்கியிருக்காரு. இந்த உங்களுடைய வேட்பாளர் தேர்வு எப்படி நடந்தது? சீமான் அவர்களோட நேரடியாக பேசுனீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? எப்படி கட்சி களப்பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு செஞ்சி தொகுதியில்? செஞ்சி தொகுதியில் வந்து முதல் மாநாடு வந்து 2015 வந்து அண்ணனை வச்சு ஒரு மாநாடு போட்டோம். அந்த கோனேரி கோட்டை மீட்புன்னு சொல்லிட்டு. அப்போதுலேருந்து அந்த செஞ்சி தொகுதியோட கட்சி பணி வந்து தொடங்கியிருக்கு. அதனால வந்து சரி, ஆரம்பத்துலேருந்து கட்சி பணி செய்த ஒரு ஆள் இருக்கணும், அதேமாதிரி சின்ன வயசாகவும் இருக்கணும், படித்து வழக்கறிஞராகவும் இருக்கணும்னு அண்ணன் முடிவு பண்ணதால் அண்ணனே வந்து அண்ணன் முடிவு பண்ணது தான். இப்போ எல்லா வேட்பாளருமே அண்ணனாக பார்த்து முடிவு பண்ணுறது தான், எந்த தொகுதியில் யாரை நிற்க வைக்கணுன்றது. அந்த அடிப்படையில் தான் அண்ணன் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. தொகுதியில் இப்போ தேர்தல் பணியை அதுக்கப்புறம் மாநாட்டுக்கான பணியை வந்து ஆல்ரெடி நாங்கள் தொடங்கி போயிட்டுருக்கு. வீடு வீடாக துண்டறிக்கை கொடுக்கறது. அதுக்கப்புறம் சமீபத்தில் வந்து அவலூர்பேட்டையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். மருத்துவமனையில் வந்து ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 30 கிராமங்களுக்கு வந்து நகர பேருந்து வசதியே இல்லை. அரசு சார்பாக வந்து பேருந்து வசதியே இல்லாமல் ஒரு 30 கிராமங்கள் இருக்குது அந்த அவலூர்பேட்டை சார்பான பகுதியில். அங்கே அதுக்கான கோரிக்கை வந்து நாங்கள் கலெக்டரேட் மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ப்பாட்டமும் நடத்தியிருக்கிறோம். இப்போ என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள்லாம் செஞ்சி தொகுதியில் இருக்குது? இப்போ நீங்கள் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதல்ல நான் இதை சரி செய்வேன் அப்படின்னா என்னத்தை சரி செய்வீங்க செஞ்சி தொகுதியில்? செஞ்சி தொகுதி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் வந்து எல்லா நகரங்களிலேயும் வந்து சுகாதாரம் தான் வந்து அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. ஒரு மக்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கழிவறை பயன்படுத்துகிற ஒரு சுகாதாரத்துக்காக வந்து எல்லோரும் கழிவறை பயன்படுத்துகிற அளவுக்கு எல்லாருக்கும் பகுத்தறிவு வளர்ந்துருக்கு. இந்த காலகட்டத்தில் 2026 பார்த்திங்கன்னா எந்த ஒரு நகரத்துலேயும் வந்து சுத்தமான வந்து ஒரு கழிப்பறையை வந்து இந்த அரசு வந்து கொடுக்கல. அதுக்கான எந்த ஒரு திட்டமும் வந்து தீட்டலை. அது வந்து முதன்மையானது. இப்போ எதுக்கோ வந்து தன்னை விளம்பரப்படுத்தியதுக்காக வந்து இந்த அரசு வந்து தொடர்ந்து நிதி செலவழிச்சிக்கிட்டே இருக்காங்க, பல ஆயிரம் கோடி. ஆனால் மக்களுடைய அடிப்படை சுகாதாரம் அதுக்கு வந்து முன்னுரிமை எடுத்து எந்த வித ஒரு நிதியவோ இல்லை ஒரு குழுவோ அமைச்சு அதுக்கான நிரந்தர தீர்வு வந்து காண்றதுக்கு இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா இவங்களுடைய திட்டம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, செயல்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓட்டு வந்து வாங்குறதுக்கு கவர்ச்சியாக என்ன பண்ண முடியும் அதுதானே தவிர, அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து நிலையானது கொடுக்கணுன்ற வந்து எண்ணம் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து செஞ்சியிலே வந்து சரியான வந்து நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எந்த வித சுகாதார கேடும் இல்லாத அளவுக்கு கிராமத்தோடு வந்து சரியான மருத்துவ வசதியை முதல்ல செய்து கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா பள்ளிகளிலும் சரி, கிராம அதிகாரிகள் இருக்கிற அலுவலகத்துலையும் சரி, கழிப்பறையை வந்து சரியான கழிப்பறையை கொடுக்கணும். மருத்துவமனைக்கு வந்து எல்லா மருத்துவமனையே வந்து சுகாதாரம் இல்லாமல் வந்து ஒரு சீர்கேடான சூழலில் இருக்குது. நோயை வந்து குணப்படுத்த போய் அங்கே போனாலே நோய் வந்துடுன்ற ஒரு நிலைமையில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராமப்புறம் இல்லை நகர்ப்புறத்தில் இருக்கிற மருத்துவமனை வந்து ஏழைகள் தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிற ஒரு சூழல் இருக்குது. அப்போ வந்து அதற்கு வந்து கேட்கறதுக்கு வந்து யாரும் ஆள் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக இந்த அரசு வந்து செவி சாய்க்கவில்லை. எது ஒன்றையும் வந்து ஒரு அடையாளத்தை கொண்டு போனால் தான் செவி சாய்க்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடிப்படையாக இருக்கிற அந்த அதேமாதிரி குடிநீரும் வந்து சுத்தமான குடிநீர் வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம செஞ்சி தொகுதி மக்களுக்கு வந்து சுத்தமான குடிநீர், சுகாதாரமான வாழ்க்கையை வந்து முதல் செய்யணுன்றது என்னுடைய விருப்பமாக இருக்குது. அதே மாதிரி பேருந்து வசதி வந்து அனைத்து கிராமங்களுக்கும் கொடுக்கணுன்றது முதல் கட்ட கோரிக்கையாக இருக்குது. இப்போ 4 முனை போட்டி அப்படின்றது தெளிவாகி இருக்குது. அது இல்லாமல் நிறைய சுயேட்சைகளும் போட்டியிடுவாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி செஞ்சி தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ அண்ணன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிங்கிறது எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் ஜெயிச்சு உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அண்ணன் வந்து ஒரு தொகுதிக்காக வெற்றி பெறணும், ஒரு தொகுதி ஜெயிச்சா போதும்னு நினச்சி அண்ணன் வந்து கடந்த 15 வருஷமாக தேர்தல் அரசியல் செய்யலை. அப்படி செஞ்சிருந்தா மற்ற கட்சி மாதிரி அவர் மட்டும் கூட்டணி வச்சுட்டு அவர் எம்எல்ஏ எம்பியோ உள்ளே போயிருக்க முடியும். அது அவருடைய நோக்கம் கிடையாது. அதனால் வந்து செஞ்சி தொகுதிக்காக அப்படின்னு ஒரு எங்கள் கட்சி வேட்பாளர் போதில் ஒரு தொகுதிக்கானது மட்டும்
நம்ம கட்சியுடைய அடிப்படை கொள்கை வந்து நம்ம இனத்துக்காக தான் நம்மளுடைய வேலையை வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை போட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சி, இன்னொன்று புதுசாக வந்து சினிமா கட்சி. சினிமா கட்சிக்கு வந்து எந்த நோக்கமும் கிடையாது. அவருக்கு வந்து என்ன செய்ய போறேன்ற அவருக்கு, ஏன்னா இப்போ அவரே வந்து அவருக்கான போராட்டத்துக்கு, அவருக்கான சொந்த தொழில் இருக்கிற பிரச்சனைக்கே வந்து அவருக்கு வந்து எப்படி போராடணும், அதுக்கான உரிமை என்ன செய்யணும், எதுவுமே அவரால் வந்து செய்ய முடியாத ஒரு வாயடிச்சு போன நிலையில் தான் அவர் இருக்காரு. அவரை வந்து நம்ம இந்த தேர்தல் அரசியலில் வந்து இது ஒரு ஒரு விபத்தா தான் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு விபத்தா தான் பார்க்குறேன். விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து. அதனால அது ஒரு போட்டியா நம்ம கருத வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து புதுசா எதையும் வந்து செய்ய போறதில்ல, சொல்ல போறதில்ல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாரி எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கு எந்த ஒரு திட்டமும் 2 கட்சியுமே செய்யல. 2 கட்சிக்கு வேறுபாடு என்னன்னா, 21 தேர்தலுக்கு முன்னாடி வந்த பொங்கல் அப்ப எடப்பாடி ரூ. 2,500 குடுத்தாரு பொங்கலுக்கு. இப்ப ஸ்டாலின் வந்து 3000 குடுத்துருக்காரு 5 வருஷம் கழிச்சு. மறுபடியும் அடுத்த தேர்தல்ல யாரு முதலமைச்சரா சப்போஸ் வந்தாங்கன்னா, அவங்க வந்து அத உயர்த்தி குடுக்கறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. இதுதானே தவிர, மத்தபடி அவங்க வந்து எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமும் செய்ய போறதில்ல. ஆனா, நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் உரிமையும், தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய வரலாறு, தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் அனைத்தையும் காப்பாத்தி, மக்கள கௌரவமா வாழ வைக்கிறதுக்கு, தமிழ் மொழிய மீட்கிறதுக்கு, தமிழ் மேல பற்று இருக்கிற, மானத்தோட வாழணும்னு நெனைக்கிற அனைவரும் வந்து தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை நேசிக்கிற அனைவருமே வந்து விவசாய சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள தான் முதல்வர் கட்டள அமர வைப்பாங்க. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி சரிபாதியா குறையும், அவங்களுடைய வாக்கு வங்கி குறையும், இளைஞர்களுடைய ஆதரவுல பாதி குறையும் அப்படின்ற கணிப்பை நிறைய அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது விஜயோடைய ரசிகர்களுக்கு முதல் வாக்கு இருக்காங்கிறதே முதல் அடிப்படை கேள்வி. வாக்கு இருந்தா தான் அதுக்கப்புறம் குறையுமா குறையாதான்னு இல்லை. ஸோ இப்போ வாக்கே இல்லாத ஒருத்தர் தான். ஏன்னா 21, 24 தேர்தலுக்குமே வந்து இப்போ ஒரு அந்த விஜய் ரசிகர்களோ இல்லை அந்த தம்பிங்களோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மைக் சின்னம் வந்து எங்கள் அண்ணனுக்கு போட்டு நீங்கள் ஓட்டு கேட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வாங்கினது 7% வாங்கியிருந்தோம் 21ல், 7.5 வாங்கியிருந்தோம். 8% வந்து முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி அடிப்படையில் தான் வந்து 24 தேர்தலில் வாங்கினோமே தவிர அவருடைய வாக்கு கிடையாது. ஏன்னா உங்கள் கூற்றுப்படி சரிபாதியாக குறையினா அப்போ அந்த விஜயோடைய மைக்குக்காக தான் ஓட்டு வந்ததுன்னா 7.5லேருந்து அப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுக்கு விஜய் ரசிகர்கள் வந்து வெறும் 0.5% தான் ஓட்டு இருக்குன்றதை நீங்கள் ஒத்துப்பீங்களா? அதனால நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல், தமிழ் தேசிய அரசியல், தமிழ் மொழிக்கான அரசியல், தமிழ் மக்களுக்கான அரசியலுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. ஆனால் விஜய் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவங்களும் சரி, ரசிகர்களாக இருக்கிறவங்களும் சரி, அவங்களுக்கு வந்து எந்தவித நோக்கமும் கிடையாது. நம்ம அண்ணன் அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய், நம்ம இவ்வளோ நாள் சினிமாவில் பார்த்துட்டு வந்திருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, நகைச்சுவை பண்ணுறாரு, அதனால் ஓட்டு போடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்களே ஒழிய, அவங்களே வந்து அரசியல் நெருங்க தேர்தல் நெருங்க அதில் உறுப்பினராக இருக்கிறவங்களே வந்து விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா விஜயோடைய வந்து அரசியல் தெளிவு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவற்றதுங்கிறது வந்து அவர்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். ஸோ அதனால் வந்து அது ஒரு வெறும் வதந்தி தானே தவிர அதில் எந்தவித உண்மையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாக்களிக்கணும்? 3 காரணங்கள் சொல்லுங்க. அதான் ஏற்கனவே சொன்னனே, தமிழர் உரிமை, தமிழர் இனம், தமிழர் பெருமை பெற்று வாழணுன்ற ஒரு முக்கிய 3 காரணம் அதுதான். தமிழர் பெருமையாக வாழணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும்.